ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றைய தினம் இரவு 7 மணி அளவில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். சென்ற போட்டியில் நாம் கூறியது போலவே அபிஷேக் சர்மா, ஸ்ரேயாஸ் ஐயர் போன்றோரெல்லாம் சிறப்பான, அந்த அசார் முகமது, சாகிப் முகமது போன்றோரெல்லாம் சிறப்பாக விளையாடினார்கள். இஷான் கிஷன் துரதிருஷ்டவசமாக ரன் அவுட் ஆகிட்டார். இல்லை என்றால் அவரது ஆட்டம் நன்றாக இருந்திருக்கும். மழையின் காரணமாக ஆட்டம் பாதியில் கைவிடப்பட்டது. எனவே முதல் போட்டியில் முடிவு என்பது நமக்கு தெரியாமல் சென்றுவிட்டது. இன்றைய தினம் இரண்டாவது போட்டி. நாம் எடுத்திருக்கக்கூடிய பிளேயிங் 11 முதலில் இங்கிலாந்து அணியில் சால்ட், ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், பெத்தல், பேண்டன், சாம் கரன், வில் ஜாக், டாசன், அடில் ரஷீத், ஜஃப்ரா ஆர்ச்சர், டாங் போன்றோரை நாம் எடுத்துள்ளோம். அதேபோன்று இந்திய அணியில் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஸ்ரேயாஸ் ஐயர், திலக் வர்மா, சிவம் டியூபே, ஹர்ஷித் ராணா, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷதீப் சிங், வருண் மற்றும் ரவி பிஸ்னாய் போன்றோரை நாம் எடுத்துள்ளோம். இன்றைய தினம் இங்கிலாந்து அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பிலிப் சால்ட், ஜாஸ் பட்லர், ஜேக்கப் பெத்தல் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சால்ட் அல்லது பட்லரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இங்கிலாந்து அணியில் ஆல்ரவுண்டராக சாம் கரன் மற்றும் வில் ஜாக் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இங்கிலாந்து அணி முதலாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஜஃப்ரா ஆர்ச்சர், அடில் ரஷீத் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இங்கிலாந்து அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஜாஸ் பட்லர், ஜேக்கப் பெத்தல், வில் ஜாக் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பட்லர் அல்லது பெத்தலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இங்கிலாந்து அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடியவர்கள் சாம் கரன், அடில் ரஷீத், ஜஃப்ரா ஆர்ச்சர் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இந்திய அணி முதலாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, ஸ்ரேயாஸ் ஐயர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக அபிஷேக் சர்மா அல்லது ஸ்ரேயாஸ் ஐயரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி ஆல்ரவுண்டராக சிவம் டியூபே ஜொலிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இந்திய அணி முதலாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் அக்ஷர் பட்டேல், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இந்திய அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஸ்ரேயாஸ் ஐயர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் அல்லது இஷான் கிஷனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் அக்ஷர் பட்டேல், ஹர்ஷித் ராணா மற்றும் வருண் சக்கரவர்த்தி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் நாம் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு எந்த விதமான கட்டணங்களும் கிடையாது. எனவே டெலகிராம் லிங்கில் இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இன்றைய தினம் முதலாவது ஹிண்டாக இடதுகை பேட்ஸ்மேன்கள் ஜொலிக்கக்கூடிய அமைப்பும் இது முதல் ஹிண்டாக வச்சுங்க. லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனோ அல்லது லெஃப்ட் ஹேண்டர் பவுலரோ இல்லை லெஃப்ட் ஹேண்டர் ஆல்ரவுண்டரோ இன்றைய தினம் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு, அதாவது கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போன்று விக்கெட் கீப்பரில் ஒருத்தர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு உண்டு. இது இரண்டாவது ஹிண்ட். அடுத்து மூன்றாவது ஹிண்ட், வலதுகை பந்து வீச்சாளர் ஒருவர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கக்கூடியதாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினம் ஒரு வலதுகை ஆட்டக்காரர் ஒருவர் 50 ரன்களுக்கு மேல் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதுவும் துரிதமாக, அதாவது குயிக் டைமில் ஒரு 50லேருந்து 60 ரன் கண்டிப்பாக அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் இருக்கின்றது.
நமக்கெல்லாம் ஒரு விருந்தாக இந்த போட்டி அமையக்கூடியதாக இருக்கும். எதிர்பாராத ஆச்சரியங்கள் எல்லாம் இந்த போட்டியில் நடைபெறக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் இங்கிலாந்து அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.